நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ லெக்சரில் வந்து நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நல்ல எஃபெக்டிவாக ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். தட் மீன்ஸ் ஒரு பர்சன் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்களோ அதை வந்து ரிசீவர் அதே அந்த பர்செப்ஷனில் அதே விஷயத்த கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதே விஷயத்த புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த இதில் வந்து சில பேரியர்ஸ் இருக்குது. இப்போ வந்து மேபி சென்டர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, மேனிப்புலேஷன்னா சேஞ்சஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க. அது பேர் தான் ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். செலக்டிவ் பர்செப்ஷன், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபில்டரிங், இந்த பர்செப்ஷன் இதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம சென்டர் ஒரு விஷயத்தை அனுப்புவாங்க, ரிசீவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து வேறு மாதிரி தப்பான விஷயத்த புரிஞ்சுக்கிடுவாங்க. இது எதனால் நடக்கும் அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அந்த விஷயத்தையே வந்து அவங்க வேறு மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள், ஆம்பிக்யூட்டி கூட காரணமாக இருக்கலாம். ரொம்ப கிளியராக நம்ம எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்ம வந்து சில கம்யூனிகேஷன் வந்து நம்ம பண்ணும்போது ஆம்பிக்யூஸ் அண்ட் நாட் கிளியராக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் உங்களை வந்து ஒரு கேட்டை இப்போ இமேஜின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேட்டை இமேஜின் பண்ணியிருப்பீங்க. மேபி இப்போ நீங்கள் ஒயிட் கேட்டை இமேஜின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. தென் பிளாக் கேட்டை இமேஜின் பண்ணியிருந்தேன், தட்ஸ் டிஃப்ரெண்ட். சில பேர் ப்ரௌன், சில பேர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி இப்படி நம்ம கேட் அப்படின்ன உடனே வந்து ஒவ்வொரு கலரும் வந்து ஒவ்வொருத்தவங்க இமேஜின் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து என்ன கேட் அப்படி சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா ஒயிட் கேட்டை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் வந்து பர்செப்ஷன் டிஸ்டார்ஷன் அப்படின்றது. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இன்கேஸ் சப்போஸ் நம்ம வந்து கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்தடுத்து டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரிசீவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம வந்து கண்டினியூஸாக இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது அது இன்ஃபர்மேஷன் பம்பார்ட்மெண்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இதனாலையும் என்ன ஆகுனா கரெக்டான அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே மாதிரி லைக் ரிசீவரை வந்து நம்ம ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறோம், ஃபிசிக்கலாக இல்லை வேர்பலாக அட்டாக் பண்ணுறோம், சர்க்காஸ்டிக்காக நம்ம ரிமார்க்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னும்போது ரிசீவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபென்சிவ்னஸ் வந்துடும். எதை எடுத்தாலும் தப்பான பார்வை, நெகட்டிவ் லென்ஸுக்கு வந்துடும். இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கம்யூனிகேஷன் படிக்கும்போது நம்ம எல்லாமே வந்து இதில் ஒரு பர்செப்ஷன், ஆட்டிடியூட், ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக ஆகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பேரியராக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு சோஷியல் ஒரு இன்டர் ரிலேஷன் அப்படின்றது. எங்கே வந்து நமக்கு ஒரு டிஃபென்சிவ்னஸ் இருக்கோ அங்கே ட்ரஸ்ட்டு கம்மியாயிரும், எங்கே வந்து நமக்கு ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கோ பட் அங்கே வந்து டிஃபென்சிவ்னஸ் கம்மியாயிரும். ஸோ அந்த டிஃபென்சிவ்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட்டு நிறையா பண்ணும்போது தான் அந்த டீம் வந்து எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணும், இன்டர் பர்சனல் ரிலேஷனும் கூடும். பட் ஆனால் வந்து இங்கே டிஃபென்சிவ்னஸ், ஒவ்வொருத்தவங்கள பின் பாயிண்டிங், ப்ளேம் கேம் நடக்குது அப்படின்னும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்காது. அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க, இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எப்படின்ற மாதிரி சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு மிஸ்ஃபிட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லா லாங்குவேஜும் பார்த்திங்கன்னா வந்து எடுத்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஆல் இட்ஸ் எ மேன்மேட் வே ஆஃப் கம்யூனிகேஷன். பட் ஆனால் அட்வான்டேஜ் என்னென்னா கிளியர் கட்டாக இதுதான் சொல்ல வரோன்றதை நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் சில நேரங்களில் லிங்குவிஸ்டிக் சிம்பிள்ஸ் வந்து இல்லை ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சென்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அது ரிசீவருக்கு இது வரைக்கும் கேள்வியே படாத விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து சரியான கம்யூனிகேஷன் கிடையாது. நிறைய இடத்துல இதில் பார்த்துருப்போம் நம்ம. சென்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ரிசீவருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற வார்த்தையே அப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் பேரியர். ஸோ இந்த மாதிரி வந்து கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்டருக்கும் ரிசீவருக்குமே வந்து ஒரு மியூச்சுவல் என்ன சொல்கிறதுனா ஒரு காமன் ஒரு கைண்ட் ஆஃப் எம்பத்தி இருக்கணும். இவங்க என்ன புரிஞ்சுக்கிடுவாங்கன்றதை தெரிஞ்சிருக்கணும் இவங்க சென்டருக்கு. ரிசீவர் வந்து என்ன சொல்ல வராங்கன்ற அந்த லெவலுக்கு ரிசீவர் ரீச் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு
எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு ஒரு குட் திங். பட் ஆனால் இங்கே வந்து அதுவே தான் பேரியரும் கூட. அதே மாதிரி அன்னெசசரி டென்ஷன், ஆங்ஸைட்டி இது வந்து கம்யூனிகேஷனை ஹேம்பர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷனுக்கான பேரியர். இங்கே கொடுத்துருக்கிறது போக நிறைய விஷயங்கள் இருக்குது. நாய்ஸு, எக்ஸ்டர்னல் திங்ஸு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ we will meet in next video. Thank you and bye.